ஆகுமா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா. சில குட்டீஸ், நான் தான் உங்களோட அச்சு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நம்ம சேனல் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க. இவ்வளோ ஹைட்டா இருக்காரு, பார்க்கவே பயங்கரமா இருக்குமா. இதாடி உன் பக்கத்துல தானடி நானும் நிக்கிறேன். வாயை மூற்றி பேசாம என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். கதிர், என்ன இல்லை என்னன்னு கேட்குறேன். அது வந்து ஓனர் போலடி. அதான் இந்த மொழி முடிக்கிறாங்க பாரு, அவளை பார்த்தா தெரியலையா என்ன? ஆமாம்மா, இந்த கடை ஓனர் போலமா. அதான் டிப்டாப்பாக இருக்காரு ஆளு. சார் நான் சொல்கிறேன் சார். அம்மா சும்மா இருமா, அந்த ஆள் அடிச்சுப்பிட போகிறாரு. ஏய் நீ சும்மா இருடி, நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். அவள் இங்கே ஒரு ஸ்டாஃப், சரியா? அவள் தான் நம்மளை நல்லா கவனிச்சுக்கணும். அவளே வம்பளுத்து சண்டை போட்டான்னா அவள் வேலை தான் போகும், புரியுதா? இப்போ நம்மளோட நேரம், அவளோட வேலையை கெடுக்கணும். இதுதான் நம்மளோட கடைசி சான்ஸு. அம்மா வாங்க வீட்டுக்கு போகலாம். இங்கே நமக்கு என்ன வேலை? நம்ம வேலை முடிஞ்சில்ல, வாங்க போகலாம். இவன் ஒருத்தன் தேவையில்லாமல் வந்து ஆஜராக்கிட்டு. டேய் அமைதியாடுறா. ராம், அதான் அத்தை சொல்கிறாங்கல்ல, அமைதியாக நில்லுங்க, அத்தை பார்த்துக்குவாங்க எதுவாக இருந்தாலும். நீங்கள் அமைதியாக நின்னா மட்டும் போதும். மொத தடவை உன் மருமக உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்துருக்காமா. என்ன ஒரு அதிசயம். சொல்லுங்க, என்ன நடந்துச்சுங்க? அது ஒன்றும் இல்லை சார், நாங்கள் இங்கே துணி எடுக்க வந்தோம் என் மகனோட கல்யாணத்துக்கு. என் மகனுக்கும் என் மருமகளுக்கும். இந்த பொண்ணு எடுத்து தர சொன்னால் என் பையன் பின்னாடியே வந்து அலையிறா. என்னான்னு கேட்டு சொல்லுங்கள். அடுத்த மாதம் கல்யாணம். இந்த மாதிரி நேரத்தில் என் பையன் பின்னாடி இந்த பொண்ணு அலைஞ்சா பொண்ணு வீட்டுக்காரவங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் நின்று போயிடாதப்பா. நீயே சொல்லுப்பா, நீயும் ஒரு ஆம்பளை பிள்ளை தானே. ஆமா, நீ யாருன்னு தெரியாம வம்பளத்துக்கிட்டு இருக்க. உனக்கு இருக்கட்டி ஆப்பு. அப்படியா பண்ணாங்க இவங்க? நீங்க பாத்தீங்களா ரெண்டு கண்ணால? ஆமாம் சார், நானும் பார்த்தேன். அவங்க என் அண்ணன் பின்னாடியே வந்துட்டே இருந்தாங்க. நாங்கள் இங்கே நின்று பார்த்துட்டு தான் இருந்தோம். ஓஹோ, அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த சார் நம்பிட்டாருமா. ஆமாம் சார், இந்த கடையோட ஓனர் நீங்கள் தானே சார்? நீங்கள் தான் எங்களுக்கு நியாயம் சொல்லணும். இந்த பொண்ணு இங்கே வேலை பார்க்காம இப்படி பண்ணிட்டு இருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படியா? இந்த மேடம் அதான் பண்ணாங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க பர்ச்சேஸை பாருங்க, போங்க. சரிங்க சார், நல்லா திட்டுங்க சார். அதுக்கு என்ன, திட்டிடலாம். என்ன வைஷ்ணவி, இவங்க எப்படி சொல்றாங்க? உண்மையா? உன் ஐடியா சூப்பர்மா. இன்னைக்கு இவளோட வேலையே போகுது. வாமா, நீ நினச்சது நடந்துருச்சு. வாமா, இன்னைக்கு நம்ம போகும்போது பிரியாணி சாப்பிட்டு போகலாம். இப்படி பாவிகளா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுக்கிறீங்க, அபாண்டமாக பழி சொல்கிறீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இப்படி இல்லாமா போய் சொல்வீங்க? சீ, நீங்களாம் ஒரு பொம்பளைகளா? சாமி, நல்ல வேலை அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரலம்மா சாமி. இல்லைன்னா அந்த பொண்ணை வச்சு செஞ்சுருப்பீங்க. அந்த பொண்ணு யாருன்னே தெரியாமல் இந்த ஆட்டம் காமிக்கிறீங்க. தெரியும் போது உங்களுக்கு என்ன ஆக போதோ தெரியல. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். உங்க கூட கொஞ்சம் நான் தனியா பேசணும். வர முடியுமா இல்ல எப்படி? வரேன். இந்தாடி, நம்ம வந்த வேலை முடிஞ்சு போலாமா? மருமகளே வா போலாம். சரிங்க. நல்ல மருமக, நல்ல மாமிய. போங்கடி, உலகத்திலே இல்லாத மாமியா மருமக. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 5 minutes வெயிட் பண்ண முடியுமா? நான் உள்ள போய் பேசிட்டு வந்துடுறேன், அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். என்னம்மா நம்மளை வெயிட் பண்ண சொல்கிறாரு? இல்லடி, நம்மளை வம்புத்தார்ல, அதனால உள்ளே போய் பேசிட்டு எதுவும் நம்ம முன்னாடியே எதுவும் அவளை வேலையை விட்டு தூக்க போகிறார் போல, அதான் நிற்க சொல்கிறாரு. சரி நிற்போம், அந்த கழுதையும் பார்த்துட்டு போவோம். என்ன வைஷ்ணவி இங்க நடக்குது? எதுவுமே நீங்க பேசாம நிக்கிறீங்க. அவங்க பேசாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாய் திறந்து எதுவும் பேசாம நீங்க பாட்டுக்கு அமைதியா நிக்கிறீங்க. என்னதான் நடக்குதுங்க? எதுக்கு இந்த நாடகம்? சொல்லுங்க தயவுசெய்து. கதிர், அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, என்ன உயரமா இருக்காரு இந்த சார் தான் அவரோ. நம்ம ஒரு நாள் தான் இல்லை, அதுங்குள்ளாட்டி இம்புட்டு விஷயம் நடந்து போச்சு. இவர் எதுக்கு இங்கே வந்தாரு? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா வைஷ்ணவி? இல்லை கதிர், அது தெரிஞ்சா நீங்கள் கோவப்படுவீங்க. என்னது, இந்த அக்கா இவரை கதிர்னு பேர் சொல்லி கூப்பிடுது? ஆத்தி, இவங்களுக்கு வேற பொழப்பே இல்லம்மா. எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தாமா இருக்காங்க. சரி கதிர், இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே கிளியர் பண்ணிட்டு வந்துடுவோம். அவங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு வந்திருக்கோம். அப்புறம் என்ன ஏதுன்னு ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க. ஆமா இல்லைன்னா மட்டும் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க பாரு. நார்மலா நின்னாலே அவங்க தப்பா தான் நினைப்பாங்க. இதுல என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறமே பாத்துக்கலாம்.
சத்தியமாக சொல்கிறேன் கதிர், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன், இது பெரிய இஷ்யூ. அதனால தான் நான் இந்த மாதிரி மாற வேண்டியதாயிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அங்கே கிளியர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சாவகாசமாக உட்காந்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி என்னதான்டா நடந்துச்சு? அட பாவிகளா, ஒரு நாள் தான்டா லீவ் போட்டேன், அவங்காட்டி என்னென்னமோ நடத்தி வச்சுருக்கீங்க. அச்சச்ச, இனிமேல் லீவே போடக்கூடாதுடா. இவங்க விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம லீவே போடணும். பார்த்துக்க பிரீத்தி, அவ்வளோதான் பார்த்துக்க. இனிமேல் லீவ் போட்ட உனக்கு அவ்வளோதான். சரி நம்புறேன், வாங்க போலாம். இல்லாமையா, நம்மளும் போவோம் வாங்க. சார், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. சார், அப்போ கடையோட ஓனர் நீங்கள் இல்லையா? வருவாங்க, அடுத்த சீன்ல வருவாங்க, பாருங்க. அம்மா, அப்போ இவர் இல்லைம்மா கடை ஓனரு, வேற யாரோம்மா? ஆமாண்டி, நல்லா ஏமாந்துட்டோண்டி நாமளும். அப்புறம் எதுக்குமா அவ பயந்தா? தெரியலையே, இவனை எதுவும் மயக்கி வச்சிருப்பாளோ என்னமோ. அம்மா, வந்த இடத்துல வாய்ச்சு சும்மாவே இருக்க மாட்டீங்களாம்மா? ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? இதுக்குதாம்மா உங்க கூட நான் கடைக்கு வரதே இல்லம்மா. ஆமாண்டா, அவ பெரிய உத்தமி, நீ சர்டிஃபிகேட் கொடுக்குற. அம்மா, சும்மா இருக்க போறீங்களா இல்லையாம்மா? அப்புறம் எனக்கு கோவம் வந்துருமா, பாத்துக்கோங்க. ராம், எதுக்கு அத்தை கூட வாக்குவாதம் பண்ணுறீங்க? அமைதியாக நில்லுங்க பேசாம. ஆமா, இவ ஒருத்தி. இவ தொல்லை தாங்க முடியலம்மா. சார், அப்போ வைஷ்ணவி அக்காவை காணோம். வருவாங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ராஜாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். அவங்க வந்து மேடம் கூட வரேன்னு சொன்னாங்க சார். ஓ அப்படியாம்மா, சரிம்மா. அம்மா, இந்த ஆளு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காருமா, பேசாமல் இவரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா, சூப்பராக இருக்காருமா. ஆமாம், உங்கள் அப்பையும் பெரிய கோடீஸ்வரன், நீ வேற ஏண்டி வயிற்றுச்சலை கிளப்புற? பேசாமல் நில்லுடி, பேசாமல் உங்கள் அண்ணியை வேணா ஐஸ் வை, அவனால் எதுவும் முடியுதா என்னன்னு பார்ப்போம். கதிர் சார், எப்படி இருக்கீங்க? அம்மா, இது அவன் இல்லைம்மா. ஆமாண்டி, இது எதுக்கு இங்கே வந்தா? இவன் எப்படி இங்கே? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்னு. கேட்டிங்களா? வாய்க்கு வந்தபடிலாம் பேசுனீங்க. இப்போ இருக்கு உங்களுக்கு ட்விஸ்டே, மெயின் ட்விஸ்டே. எதுக்கு சார் கோவமா இருக்கீங்க? சிரிங்க கொஞ்சமாவது. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் இப்படிலாம் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பண்ண வேண்டியது தானே? எனக்கு வந்தோடனே சரியான டென்ஷன் இந்த வைஷ்ணவினால. அப்படியா? வைஷ்ணவி என்ன பண்ணாங்க? யோ இந்தாயா, நானே எவ்வளோ டென்ஷன்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ நக்கலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி நிற்கிது பாரு ஒரு கும்பல், அந்த கும்பல்னாலதான் இவ்வளோ டென்ஷன் எனக்கு. கடவுளே. சரி விடு, நான் வந்துட்டேன்ல, பிரச்சனையை தீர்த்தரலாம். சரி, மேடம் எங்க? அம்மா, அந்த கடையோட ஓனர் இவங்க 2 பேர் இல்லைம்மா, ஒரு லேடிம்மா. கேட்டேன், அமைதியாக நில்லு, யாருன்னு தான் பார்ப்போம் அவளையும். சீக்கிரம் வர சொல்லு, மீட்டிங்க்கு வேற லேட் ஆச்சு. கடவுளே, இன்னைக்கு தான் வந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு, வந்தோடனே இவ்வளோ டென்ஷனா சாமி. இருப்பா, ரொம்ப துள்ளாத, வருவாங்கல்ல. உங்க ஆளுனால ரொம்ப தான் பண்றீங்க, சரியா? சரி, சீக்கிரம் கூப்பிடுங்க, நான் போறேன். வாசு, ஹாய் டார்லிங். வாசு என்ற வைஷ்ணவி. சார் அது அப்படி இல்லை சார், வைஷ்ணவி என்ற வாசு, வைஷ்ணவிலேருந்து தானே வாசுவா மாறினாங்க. ஆமால.